போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்களை பற்றி வாழ்க்கை வரலாற்றையும் மற்றும் தேர்வு நோக்கில் என்னென்ன கேட்பாங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இதை தாண்டி கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு வெளிலேருந்து கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. நீங்கள் இதை நல்லா காதால் கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டும் ஒரு பென் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. இதில் சொல்ல போகிற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க முதல்ல பிறப்பை பார்க்கலாம். 1890 பிறந்திருக்காங்க. பிறந்த ஊர் கடலூர் முதுநகர். அஞ்சலை அம்மாள் கிராமப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதே பெரிய விஷயம். அந்த காலத்துலேயும் கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் 5ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்காங்க. இதுவே பெரும் விஷயம்தான். இப்போவும் அனைத்து பெண்களையும் கடவுளாக மதிக்கணும். அதுக்கப்புறம் கணவர் பேர் முருகப்பா. எங்கள் குடும்பமே ஒரு சுயநலமற்ற ஒரு குடும்பம். தனக்காக வாழாமல் இந்த நாட்டுக்காக வாழ்ந்து உயிர் நீர்த்தவங்க. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீர்த்தவங்க அஞ்சலை அம்மாள், முருகப்பா மற்றும் அவங்களோட மகளான அம்மா கண்ணு அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல எந்த காலகட்டத்தில் அஞ்சலை அம்மாள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 21 காலகட்டத்தில் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியிருப்பார். அப்போ தான் முதல்ல சுதந்திர போராட்டத்தில் கலந்துருப்பாங்க அஞ்சலை அம்மாள் அவர்கள். ஒத்துழையாமை இயக்கம்னா வேறு எதுவும் இல்லை. ஆங்கிலேயர் போட்ட சட்டத்தை நம்ம மதிக்க மாட்டோம். அவங்க பள்ளியில் போய் நம்ம படிக்க மாட்டோம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஆங்கிலேயர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். அதுக்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம். அது காந்தி நடத்தினார். அதில் தான் முதல்ல அஞ்சலை அம்மாள் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1927ஆம் ஆண்டு நீல் சிலை அகற்றும் போராட்டத்திலையும் கலந்து கொண்டாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம்னா வேறு ஒன்றும் இல்லை. நீல்னா யாருன்னா ஒரு நபரோட பேர். கர்னல் நீல்னு ஒரு ஆங்கில படைத்தளபதி. மகாராஷ்டிர மாநிலத்தின் படைத்தளபதியாக இருந்தவர். 1857 வாக்கில் பெருங்கிளர்ச்சி வட மாநிலங்கள் நடந்திருக்கும். அது சமாளிக்கிறதும் இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து தென் மாவட்டங்களிலிருந்து மக்களையும் அழைச்சிட்டு போயிட்டு அங்குள்ள மக்களையும் கொண்டுட்டு இங்கே உள்ள மக்களையும் நிறையா பேரை கொண்டுட்டார். அதை பாராட்டி ஆங்கிலேய அரசு சென்னை மவுண்ட் ரோட்டில் இவர் பேரில் ஒரு சிலை அமைச்சுது. இதை எதிர்த்து தான் 1927ஆம் ஆண்டு நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்தது. இதுலேயும் கடலூர் அஞ்சலை அம்மாள் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டுலாம் அந்த காலத்தில் போராடாமல் சிலையை அடித்து சேதப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக கடலூர் அஞ்சலை அம்மாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும். ஆனால் அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கடலூர் அஞ்சலை அம்மாள் மட்டும் இல்லாமல் அவருடைய மகளாமான அம்மா கண்ணுவும் கலந்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அம்மா கண்ணுக்கு வயசு வெறும் 9 வயசு தான். அந்த சிலையை சேதப்படுத்தினாங்க இல்லையா, அதனால் அஞ்சலை அம்மாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும். 9 வயதான அம்மா கண்ணுக்கு சிறை தண்டனைலாம் தரமாட்டாங்க இல்லையா, நான் சின்ன பொண்ணு தானே, அதனால் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளும் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. 1927ஆம் ஆண்டு நீல் சிலை அகற்றும் போராட்டம் கலந்து கொண்டார் அஞ்சலை அம்மாள். SN சோமயாஜுலு தலைமையில் நடைபெற்றது. இதில் அஞ்சலை அம்மாள் மற்றும் அவரது கணவர் மட்டுமின்றி அவர்களது 9 வயதான மகளும் கலந்து கொண்டார். சிலையை சேதப்படுத்தியதற்காக ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மற்றும் அவர் மகளுக்கு 4.5 ஆண்டுகள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாள் ஆங்கிலேயர் அரசால் 2 பெண்மணிகள் போராடி இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க அஞ்சலை அம்மாள், இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா மதுரை பத்மசாமி அம்மாள் பார்த்துக்கோங்க. இதனால் இருவரையும் கைது செய்து அந்த போராட்டங்களில் 2 பெண்மணிகள் இருவரையும் கைது செய்து ஆங்கிலேயர் அரசு சிறையில் அடைச்சிருக்காங்க. இதனால் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறையில் அடைச்சதும் அவங்கள சிறையில் அடைச்சவங்கள பார்க்குறதுக்காக காந்தியடிகள் வராரு. காந்தியடிகள் வரவும் பார்க்கவும் கடலூர் அஞ்சலை அம்மாவை பார்த்து அவர் ஒன்றும் ஆச்சரியப்படலை. அவர் ஆச்சரியப்பட்டது என்னென்னா கடலூர் அஞ்சலை அம்மாவோட அம்மா கண்ணுவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவங்களுக்கு 9 வயசு தானே ஆகுது. இந்த 9 வயசுலேயும் அம்மா கண்ணு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பெருமையாக இருக்குது. ஏன்னா தில்லையாடி வள்ளியம்மை உங்களுக்கு தெரியும் இல்லையா, தென்னாப்பிரிக்காவின் தில்லையாடி வள்ளியம்மை. அவங்களும் அப்படி தானே தென்னாப்பிரிக்காவில் இருந்துக்கிட்டே நம்ம நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தவங்க 10-11 வயசுலேயே. அப்போ கூட காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பார், தன் தங்கையின் மரணத்தை விட தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் தான் எனக்கு பேரடியாக இருந்ததுன்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார் இல்லையா. அதெல்லாம் பார்த்த காந்தியடிகள் திரும்பவும் அம்மா கண்ணுவை பார்க்குறப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. அப்புறம் என்ன காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருந்தால் அம்மா கண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், அம்மா கண்ணு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரதாவில் உள்ள ஒரு படிப்ப ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் அம்மா கண்ணுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நீலாவதினு பெயர் மாற்றம் பண்ணி அங்கே படிக்க வைக்கிறாரு. வாங்க அந்த இதை பார்க்கலாம்.
அஞ்சலை பெண்கள் கைது சிறையில் வந்து சிறையில் இருந்த அவர்களை பார்க்க காந்தியடிகள் வராரு. 9 வயதான அம்மா கண்ணுவை தன்னுடன் அழைத்து சென்றார் காந்தியடிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தென்னாட்டு ஜான்சி ராணின்னு காந்தியடிகள் வந்து அஞ்சலை அம்மா சொல்லியிருப்பாங்கள்ல, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் அதை சொல்கிறேன் வாங்க. வந்து அந்த காலகட்டத்தில் காந்தியும் வந்து அஞ்சலை அம்மாவும் சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க ஆங்கிலேயர்கள். ஏன்னா வந்து அஞ்சலை அம்மாவுக்கு ரோல் மாடல் வந்து காந்தியடிகள் தான். காந்தியடிகள் என்ன சொன்னாலும் அஞ்சலை அம்மாள் கேட்பாங்க இல்லையா, அதனால் வந்து இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. இதையும் மீறி கடலூருக்கு வந்த காந்தியடிகளை வந்து குதிரையில் போய் பருதா போட்டுக்கிட்டு போய் பார்த்தாங்க. இதை கண்ட காந்தியடிகள் இந்த வீரத்துக்காக தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று பெயர் பட்டம் சூட்டினார். இது வந்து நம்ம மறக்கவே கூடாது. இது வந்து மனப்பாடமும் பண்ணக்கூடாது. வந்து நம்ம முன்னோர்கள் நமக்காக செஞ்ச ஒரு வாழ்க்கை வரலாறு. இதை வந்து எமோஷ்னலாக படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1931ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் போராட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் தலைமை தாங்கினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் கேட்கலாம். 1931ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூர் சிறையில் இருந்தபோது 1932 கருவுற்ற நிலையில் இருந்திருக்காங்க அஞ்சலை அம்மாள் அவர்கள். 9 மாதம் நிறை கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து வேலூர் சிறையில் இருந்திருக்காங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாவை விடுதலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பி சிறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. குழந்த பிறந்த 15 நாளைக்கு அப்புறமே வந்து அஞ்சலை அம்மாள் அவர்களும் வந்து மீண்டும் வந்து சிறைக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு சின்ன பச்சை கை குழந்தைய வச்சுட்டு அவங்க மீண்டும் வந்து சிறைக்கு வந்திருக்காங்க. அந்த குழந்தை வந்து நீண்ட நாள் சிறையிலே வளர்ந்ததுனால அவங்க மகனுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயவீரன் என்று பெயர் சூட்டினார் அஞ்சலை அம்மாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1952ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் தேர்தலில் நின்று வந்து கடலூரில் வெற்றி பெற்றிருக்காங்க அஞ்சலை அம்மாள் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலூர் சிதம்பரம் சாலையில் தீர்த்தாம்பாளையம் என்னும் ஊரில் வந்து நிலம் வழங்கப்பட்டு பாசன வாய்க்கால் உருவாக்கி அதுக்கு அஞ்சலை அம்மாள் என்ன பேர் சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா கடலூர் சிதம்பரம் சாலையில் தீர்த்தாம்பாளையம் என்னும் ஊரில் வந்து நிலம் வழங்கப்பட்டு ஒரு பாசன வாய்க்கால் உருவாக்கி அதுக்கு அஞ்சலை அம்மாள்னு பேர் சூட்டியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாள் வந்து எத்தனை ஆண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை. இதையும் எக்ஸாமில் கேட்கலாம், அதிக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ இறக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இறப்பு வந்து 1961ஆம் ஆண்டு கடலூர்லேயே இறந்துடுறாங்க. ஆமாம், பார்த்துக்கோங்க. கடலூர் சிதம்பரம் சாலையில் தீர்த்தாம்பாளையம் என்னும் இதில் வழங்கப்பட்டு பாசன வாய்க்கால் உருவாக்கி அஞ்சலை அம்மாள் என பேர் சூட்டப்பட்டது. இறப்பு வந்து 1961ஆம் ஆண்டு இறக்கப்பட்டார் அஞ்சலை அம்மாள் அவர்கள். பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பெண்மணி நமக்காக போராடி உயிர் நீத்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இது போன்ற போட்டித்தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.